எமது ஆர்ப்பாட்டத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்களே, வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசத்திலே 2026 எதிர்வரும் தேர்தல் அரசியலை கணக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களும் பொதுக்குழுக்களும் மக்களை தேடி சந்திப்பு என்கிற பல்வேறு பயணங்களை மேற்கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து மக்களின் விடுதலைக்காக களத்திலே கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் மாதத்திற்கு மாறும் போராட்டம். கடந்த வாரம் கள்ளக்குறிச்சி மந்தவெளி திடலிலே ஒன்றிய அரசை எதிர்த்து மதவாத கும்பலால், சனாதன சக்திகளால் மத சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலே வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்கள் மீது வஞ்சகத்தன்மையை ஏவிக் கொண்டிருக்கிற சனாதன கும்பலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற அமித்ஷா போன்ற, நட்டா போன்ற, ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மோடியை கண்டித்து மத சிறுபான்மையை பாதுகாப்போம் என்கிற வகையில் சேவ் செக்குலரிசம் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மிக அற்புதமான அம்சமான செக்குலரிசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே சகோதரத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாடு எங்கு சென்றால் எனக்கென்ன, எவன் எவனை கொலை செய்தால் எனக்கென்ன, எவன் எப்படி கொள்ளையடித்தால் எனக்கென்ன, தேர்தல் மட்டுமே எமது இலக்கு என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் தினம் தினம் செத்து மடிகிற மக்களுக்காக களத்திலே நின்று கண்ணீர் வடிக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் தினமும் பிணவாடையிலே இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். தில்லியிலே தேர்தல் முறையிலே வாக்குச்சீட்டு போலி வாக்காளர்களை கண்டுபிடித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆலோசனை, இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் நெல்லையிலே ஒரு அதிர்ச்சி தகவல், நெல்லையிலே ஒரு அதிர்ந்த தகவல். தம்பி கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? அன்பு தம்பி கவின் மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு ஐடி ஊழியர். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்திருந்தாலும் மேட்டுக்குடி வர்க்கத்தை விட மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிற ஒரு ஐடி ஊழியர் மாதத்திற்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிற, கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு இளைஞர் பள்ளி பருவத்திலிருந்து தனக்கு இணையான ஒரு தோழியை, சக தோழியை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்ய மனப்பூர்வமாக இருவரும் காதலித்தார்கள். இது நாடக காதல் அல்ல. அவர்கள் இருவரும் விருப்பப்பட்டு ஒருவருக்கொருவர் இணங்கி அன்பாக பழகியவர்கள். அந்த அன்பு குழந்தைகளை, அவர்களுடைய அன்பு உறவை ஏற்க முடியாத இந்த சாதிவரி கும்பல் தம்பி கவினை, சுர்ஜித் ஒரு தம்பி, அவனும் நல்ல படித்த, நல்ல ஒரு விளையாட்டு திறன்மிக்க ஒரு இளைஞன். ஆனால் இந்த பாழா போன சாதி, இந்த சாதி ஆணவம், அவன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தாலும் கூட அவன் மூளையிலே, அவன் சிந்தையிலே சாதி ஆணவம் தான் நிறைந்திருக்கிறது. அவன் மூளையிலே அந்த ஆணவம் நிறைவதற்கு காரணம் அண்மையிலே தென் மாவட்டத்திலே தொடர்ந்து நடக்கிற சாதிய வெறி அவனை அந்த கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான இளைஞன். நான் கூட தம்பி கவின் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில வருத்தம் இருக்கிறது. 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிற நீ நமது சமூகத்தில் இருக்கிற ஒரு ஏழை எளிய பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க வேண்டும் என்று கூட எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் மீது எனக்கு வருத்தம் உண்டு. ஆனால் அவன் படகத்தின், அவனுடைய அன்பு,
9 ஆண்டுகள் அந்த பெண்ணோடு பழகிய அந்த பாசம் காதலாக மாறி தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்ய இருக்கிற நிலையில் அந்த தம்பியை ஒரு ஆணவ படுகொலைக்கு பலியாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இத்தகைய இந்த மூர்க்கத்தனமான சாதி வெறியை யாரா எதிர்க்கிறது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே அண்மையிலே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீமதி என்கிற ஒரு பெண் இங்கே அந்த பெண்ணுக்காக நீதி கேட்டு அந்த பெண்ணின் மரணத்திலே மரணம் இருக்கிறது என்று நீதி கேட்டு களத்திலே இறங்கி களமாடி 500க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை தொலைத்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இருக்கிறார்களே. ஸ்ரீமதி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா? சாதி மாற்றா சிறுத்தைகள் களத்திலே களமாடினோம். தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் மாதம் இந்த கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திலே கைகட்டி நிற்கிறார்களே. அந்த பெண் ஸ்ரீமதி ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர், அகமுடைய சமூகத்தை சார்ந்தவர். எனக்கென என அனைவரும் ஒதுங்கி கிடந்த நிலையில் அவ அம்மாவின் அழுகுறலுக்காக ஆதரவு கரம் நீட்டியது விடுதலை சிறுத்தைகள். அந்த களத்திலே நின்றவர்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள். அதனால் தான் தோழர்கள் 500க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் இன்று வாழ்க்கையை தொலைத்து நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அனிதாவையும் அப்படித்தான் பார்ப்போம், ஸ்ரீமதியும் அப்படித்தான் பார்ப்போம். கொலையிலே சாதி பார்ப்பது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடையாது. ஆனால் இங்கே அரசியல் நடத்துகிற தேர்தலுக்காக வாக்கு பொறுக்கிற திராவிட கட்சிகளை பார்த்து நான் கேட்கிறேன். இன்றைக்கு புதிதாக தொடங்கி இருக்கிறார்களே, மரியாதைக்குரிய எமது பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வர்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே கூறியது போல காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட லாக்அப் டெத் கஸ்டடியில் டெத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களை அழைத்து ஒரே மேடையிலே அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே, ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் இன்று தள்ளாடி கொண்டிருக்கிறது வறுமையிலே. அவர்களை அழைத்து உங்களால் ஆறுதல் சொல்ல முடியுமா? எது தடுக்கிறது உங்களை? வாக்கு அரசியல் தடுக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக களத்தில் இறங்கினால் பெரும்பான்மை சமூகத்தின் வாக்கு வங்கியை நாம் இழந்து விடுவோம் என்பதற்காக இந்த வாக்கு பொறுக்கி அரசியல்வாதிகள் கவினின் படுகொலையை கண்டிக்க துப்பில்லாத இந்த அரசியல்வாதிகளை கண்டிக்க வேண்டாமா? அதற்குத்தான் இன்று களத்திலே நிற்கிறோம். உங்களை கேள்வி கேட்கிறோம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களே, இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் உங்களை ஆட்சி பீடத்திலே அமர வைப்பதற்கு காரணம் சிறுத்தைகள். தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்கு வங்கியால் இந்த ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிற திராவிட மாடல் அரசியலை நடத்திக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம். உங்கள் அணியிலே இருக்கிற சிறுத்தைகள் பார்த்து கேட்கிறோம். ஏன் ஆணவ சட்டம், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை கொண்டு வரக்கூடாது? சிஆர்பி சட்டம் எந்திருக்கிறது. சிஆர்பி சட்டம் இருக்கு, டிஎன்எஸ் ஆக்ட் சொல்றீங்களா? ரைட்டு. இளம் சிறார்களை காதலித்து கொலை செய்தால், பாலியல் வன்முறைக்கு உருவாக்கினால் போக்சோ என்கிற எப்படி ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறதோ, அதை போல காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம் சிறார்களை, வயது வந்தவர்களை கொலை செய்கிற இந்த கும்பலுக்கு தடுப்பதற்கு, இந்த கும்பலை அடக்குவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு இப்போதைய இந்த காவல்துறையின் சட்டம் என்பது போதாது. இந்த டிஎன்எஸ் ஆக்ட் போதாது. அவர்களுக்கு சிறப்பு சட்டம் தேவை. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆணவ படுகொலை செய்த யுவராஜ் அவர்கள், கோகுல்ராஜை படுகொலை செய்த யுவராஜ் மத்திய சிறையில் ஆயுள் சிறைவாசியாக இருக்கிறார். ஆனால் கடந்த 1 வாரத்திற்கு முன்னால் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாளிலே மரியாதை செலுத்த செல்வதற்காக போன கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், யுவராஜால் வழிநடத்தப்பட்டிருக்கிற அந்த இளைஞர்கள் சேலம் மாவட்டத்தை பெரும் கதிகலப்புக்கு உள்ளாக்கினார்களே. சமூக ஊடகங்களை அனைவரும் பார்த்தோமே. யுவராஜுடைய பதாகையை வைத்து மக்கள் செல்லுகிற சாலை அனைத்து முடக்கப்பட்டு எல்லா வண்டி வாகனங்களையும் யுவராஜுடைய கொடியை பறக்க விட்டு எவ்வளவு ஒரு அராஜகத்தை நடத்தி காட்டினார்கள். காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது. இதை நாங்கள் பார்க்கவில்லையா? 10 நிமிடம் சேர் இங்கே தள்ளி வந்தால் இங்கே உட்கார், அங்கே உட்கார் என்று எங்களுக்கு அடக்குமுறையை ஏவுகிற காவல் நிர்வாகமே,
சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் யுவராஜால் வழிநடத்தப்பட்டிருக்கிற கொங்கு வேளாளர் இளைஞர்கள் பண்ண அடாவடியை பார்த்தீர்களா? வன்னியர் சங்கம் நடத்திய மாநாட்டிலே மாமல்லபுரம் செல்லுகிற வழியிலே பெருச்சாலை எங்கும் மக்களுக்கு இடையிலாக பல்வேறு தடைகளை இணைத்தார்களே வன்னியர் இளைஞர்கள். அவர்கள் மீது உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய கரம் எங்கே சென்றது? தாழ்த்தப்பட்டவர்களின் உயிர் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமை என்று சொன்னால் அதிலே காவல் நிர்வாகம் ஒரே அடியில் இருக்கிறது, ஆட்சி நிர்வாகம் ஒரே அடியில் இருக்கிறது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவினுடைய அணியிலே மிக முக்கியமான தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் என்ற களத்திலே நின்று உங்களை கேள்வி கேட்கிறோம். வெட்கமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. 10.5% இடஒதுக்கீடு தேவை என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைத்து போராடுகிற பொழுது அதிமுக அமைச்சர்கள் இருந்த எடப்பாடி அவர்கள் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இன்று ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோமே, உங்களால் வாய் திறக்க முடியவில்லை. தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் கள்ள மரணத்திற்கு என்ன காரணம்? இது சமூக நீதி ஆட்சியா என்கிற பலரும் கேட்கிற கேள்வியோடு நாங்களும் கேட்க விரும்புகிறோம். உங்களோடு துணை இருக்கிற நாங்கள் வீதியில் என்று களமாடுவது தேவையா? இது ஜனநாயக நாடா? 10.5% இடஒதுக்கீட்டு கேட்டு போராடிய வன்னியர்களின் குரலுக்காக அன்றைக்கு எடப்பாடி அரசு உடனடியாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. பிறகு அது நீர்த்து போனது. ஆனால் இன்றைக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோமே, திமுகவின் கள்ள மௌனத்திற்கு என்ன காரணம்? தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மௌனம் களையப்பட வேண்டும். தொடர்ந்து ஆணவ படுகொலை கண்ணுக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு கவின் தெரியும். எத்தனையோ கவின், எத்தனையோ கோகுல்ராஜ், எத்தனையோ நந்தி வெளிவராத முறையிலே கிராமங்களிலே சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டு அந்த செய்திகள் வெளிவர முடியாமல் கிராம அளவிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டிப்பதற்காகத்தான் நாங்கள் தனி சட்டம் கேட்கிறோம். தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. இங்கே வன்முறை நடக்கவில்லையா? தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. ஆனால் தினம் தினம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்முறை நடக்கவில்லையா? ஆக வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தனி சட்டத்தை கொண்டு வாங்கள் என்று கேட்கிறோம். இப்போது இருக்கிற 174 நீங்க ஒரு வழக்கை முடிக்க வேண்டிய காவல் நிர்வாகமே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதிரைச்சந்திலே ஒரு சம்பவம் நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதிரைச்சந்திலே கடந்த 3 நாள், ஏன் ஒரு 5-6 வருடம் என்று நான் கருதுகிறேன், குதிரைச்சந்தில் இருக்கிற ஒரு பெண்ணும் ஆணும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பி காதலித்தார் என்பதற்காக காரணம் ஆத்தங்கோரை அருகாமையில் அந்த இருவருடைய பிணம் இங்கே தொங்கப்பட்டது. 174 CRPC ஆக்ட் போட்டு அந்த வழக்கை அப்படியே கள்ளக்குறிச்சி காவல் நிர்வாகம் முடக்கிவிட்டது. ஏன் இதுவரைக்கும் குற்றவாளியை உங்களால் கைது செய்யப்படவில்லை? அது கொலையா தற்கொலையா என்று கூட உங்களால் அறிக்கை சொல்ல முடியவில்லையே. இப்படி ஒவ்வொரு வழக்கும் 174 CRPC அளவிலே முடக்கிவிடப்படுகிறது. இதற்காகத்தான் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 15-20 ஆண்டுகளுக்கு முன்னர் சங்கராபுரம் பக்கம் சின்ன கொள்ளிர் என்று நான் கருதுகிறேன். சின்ன கொள்ளியிலே ஒரு சேரியிலே வயதான ஒரு பாட்டியுடைய பாதுகாப்பிலே ஒரு இளம்பெண், ஒரு வாய் பேச முடியாத ஊமை பெண் வளர்ந்து வந்தார். அந்த இளம்பெண்ணை அந்த சின்ன கொள்ளிர் பகுதியை சுற்றி இருக்கிற தைலமர தோப்பிலே அந்த கிராமத்தைச் சேர்ந்த உடையார் இளைஞர்கள் 5 இளைஞர்கள் அந்த வாய் பேச முடியாத ஊமை பெண்ணிற்கு ஆசை காட்டி அருகாமல் இருக்கிற பாரஸ்ட் நிலத்திற்குள்ளே கொண்டு போய் தினம் தினம் அந்த காம இச்சைக்கு அந்த பெண்ணை பயன்படுத்திக் கொண்டார்கள். கடைசியாக ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக ஆனார். அவர் கர்ப்பம் வெளியே தெரிய வந்தது. வயதான பாட்டியிடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய கர்ப்பத்திற்கு காரணம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஊர்தெரு குடியிருப்பிலே இருக்கிற உடையார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று வாய் பேச முடியாத ஊமை பெண் வாய் சாடையால் சொன்னார். அதில் இருந்த மாவட்ட செயலாளர் ஒரு தமிழ்மாறன் உள்ளிட்டவர்கள் உடனடியாக வடபன்குறிப்பு காவல் நிலையத்திலே நாங்கள் வழக்கு பதிவு செய்ய வழக்கு கொடுத்தோம். காவல்துறை அந்த வாய் பேச முடியாத ஊமை பெண்ணை கொண்டு போய் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஊமை பெண்
அந்த பெண்ணை கொண்டு போய் தெரு தெருவாக சுற்றி காட்டினார். காட்டுகிற பொழுது அந்த பெண் வாய் பேச முடியாத ஒரு வீட்டை காட்டினார். அந்த வீடு ஒரு ஆதிக்க சாதியான உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுடைய வீடு. அந்த பெண் ஊமை பெண் சாடை காட்டினால் காவல்துறையிடம். காவல்துறை அவனை கைது செய்து முற்பட போது தப்பித்து ஓடிவிட்டான். அவனை பின்பு சிறைப்படுத்த காவல்துறை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தார்கள். அந்த வாய் பேச முடியாத ஊமை பெண் தனது கனவுக்கு நீதான் காரணம் என்று அவனை கைகாட்டி கதறி அழுதாள். எங்கள் கண்முன்னே நடந்த சம்பவம் அது. காவல்துறையும் அவனை கடுமையாக தாக்கி ஒத்துக்க சொன்னார்கள். அப்பவும் அவன் ஒற்றுக்க மனமில்லை. சாதி தடுக்கிறது. வாய் பேச முடியாத ஊமை பெண்ணை 5-6 பேர் கூட்டுப்பாளையில் செய்து அதிலே அவன் மட்டும் இல்லைங்க.